சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி. வணக்கம் தோழர்களே. பாராளுமன்றத்துடைய அடுத்த வகுப்பை இன்னைக்கு பார்க்குறோம். ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினருடைய தகுதிகள், தகுதியின்மை, அவருடைய பதவியிடம் காலியாகுதல் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம். இன்னைக்கு அவருடைய பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் அல்லது சத்திய பிரமாணம் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதை பார்க்கலாம். அப்புறம் அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ பதவி பிரமாணம் அப்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். லோக்சபா, ராஜ்யசபா உறுப்பினர்கள் அப்போ மாநிலங்களுக்கென்று இவ்வளவு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தாங்க, யூனியன் டெரிட்டரிஸ்க்கு, அப்புறம் நாமினேட்டட் மெம்பர்ஸ் அப்படிலாம் பார்த்தோம். இப்போ இவங்க எல்லாருமே தேர்வு செய்யப்பட்டு நேரடியாகவோ மறைமுகமாகவோ தேர்வு செய்யப்படுறாங்க. லோக்சபா உறுப்பினர்கள் நேரடியாகவும், ராஜ்யசபா உறுப்பினர்கள் மறைமுகமாகவும் தேர்வு செய்யப்படுறாங்க. குடியரசுத் தலைவரால் நாமினேட் செய்யப்படக்கூடிய உறுப்பினர்கள் ராஜ்யசபாவை பொறுத்தவரை 12 பேர், அவங்களும் பதவியேற்பு பண்ணுறாங்க. அப்படின்னா பதவியேற்பு, சரியா, பதவியேற்பு பண்ணுறோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? ஒரு சத்திய பிரமாணத்தை எடுத்துக்கொள்ளணும். பதவியேற்பு பிரமாணம் அல்லது பதவியேற்பு மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் அப்படின்ட்டு சொல்லலாம், அல்லது ஒரு சத்திய பிரமாணம் அப்படின்ட்டு சொல்லலாம். அவுத் அண்ட் அஃபர்மேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அவுத் அண்ட் அஃபர்மேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது அப்போ நம்ம கான்ஸ்டியூஷனில் இது சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் பதவியேற்பு செய்யும்போது இந்த சத்திய பிரமாணத்தை, பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. எவ்ரி எம்பிஸ் அவங்க வெதர் எலெக்டட் பை டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஆர் நாமினேட்டட், எப்படி இருந்தாலும் அவங்க என்ன பண்ணி ஆகணும்? இந்த அவுத் அண்ட் அஃபர்மேஷனை மேற்கொள்ள வேண்டும். சரியா? ஹேஸ் டு மேக் அண்ட் சப்ஸ்கிரைப், இதை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. யார் முன்னால் அப்படின்ட்டு கான்ஸ்டியூஷன் கொடுக்குறாங்கன்னா, பிஃபோர் பிரசிடென்ட் ஆர் சம் பர்சன் அப்பாயிண்டட் பை ஹிம். அப்போ பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார் முன் பதவி பிரமாணம் மேற்கொள்ள வேண்டும் எனில், இதுதான் சரியான விடை, குடியரசுத் தலைவர் முன்பாகவோ அல்லது இந்த காரணத்திற்காக அவரால் நியமிக்கப்பட்ட ஒருவர் முன்பாகவோ, பர்சன் அப்பாயிண்டட் பை ஹிம், பிரசிடென்ட்டால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் முன்னாலேயோ அவங்க பதவி பிரமாணத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ இது பொதுவாக பார்த்தீங்கன்னா யார் பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்சர்ன் ப்ரிசைடிங் ஆஃபீஸர். ஆத் அண்ட் அஃபர்மேஷன் யார் முன்னால் மேற்கொள்ளணும்னா, தொடர்புடைய அவையின் தலைவர்கள் முன்னால் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ். இன்கேஸ் லோக்சபா அப்படின்னா யார் முன்னால் எடுத்துப்பாங்க? ஸ்பீக்கர் இருப்பார். ஸ்பீக்கர் இல்லாத நேரங்களில் டெபுட்டி ஸ்பீக்கர் இருப்பார், டெபுட்டி ஸ்பீக்கர். இன்கேஸ் ஆஃப் ராஜ்யசபா யார் இருப்பா? சேர்மன் இருப்பார். சேர்மன் இல்லைன்னா டெபுட்டி சேர்மன் இருப்பார். இவங்க முன்னால் பதவி பிரமாணம் மேற்கொள்ள வேண்டும். சரி, இது இடையில தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகே. இன்கேஸ் ராஜ்யசபா உறுப்பினர்கள் 2 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்வு செய்கிறப்போ இடையில வர்றாங்க. ஓகே, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓகே. இன்கேஸ் லோக்சபா உறுப்பினர்கள் இப்போ 2019 புதிதாக தேர்தல் நடக்குது. தேர்தல் நடந்து மொத்தமாக எல்லாமே நியூ பார்லிமெண்ட்டாக கூடுறாங்க. அப்படின்றப்போ ப்ரிசைடிங் ஆஃபீஸரே இருக்க மாட்டார். தட் இஸ் ராஜ்யசபாவுக்கு சேர்மன், டெபுட்டி சேர்மன் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் லோக்சபாவை பொறுத்தவரை ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் எப்போது இருப்பாங்க? இருக்க மாட்டாங்க. புதிய லோக்சபா தேர்வு செய்யப்படும் போது இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழலில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரோடம் ஸ்பீக்கர், அதுதான் சொல்கிறாங்க, ப்ரோடம் ஸ்பீக்கர் சப்ஸ்கிரைப். அப்போ பிரசிடென்ட்டால் யார் நியமிக்கப்படுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்சன் அப்பாயிண்டட் பை ஹிம் அப்படின்னா ப்ரோடம் ஸ்பீக்கர் அப்படின்ற ஒருத்தரை நியமிப்பாங்க. ஒரு தற்காலிக சபாநாயகர். புதிய பாராளுமன்றம் கூடுறப்போ யாரும் சபாநாயகரே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சபாநாயகரே தேர்வு பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட சூழலில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவையில் இருக்கக்கூடியவர்களையே ரொம்ப காலமாக அவைக்கு வந்துட்டு இருப்பார், நிறைய முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சீனியர் மெம்பரை ப்ரோடம் ஸ்பீக்கராக யார் நியமிக்கிறா? பிரசிடென்ட் நியமிப்பார். பிரசிடென்ட் அவர்கள் நியமனம் செய்வார் ப்ரோடம் ஸ்பீக்கரை. அப்போ அந்த ப்ரோடம் ஸ்பீக்கர் அந்த அவையில் உட்கார்ந்து என்ன பண்ணுவார்? எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். ஓத் அண்ட் அஃபர்மேஷன் மேற்கொள்வார். அவர் சொல்ல இவங்க சொல்லி என்ன பண்ணுவாங்க? எம்பியாக
பதவி ஏற்றுக்கொள்ள வழிவகை செய்வது யார்? புரோட்டம் ஸ்பீக்கர். அவர் யார்? பிரசிடென்ட்டால் நியமிக்கப்படக்கூடிய ஒருவர். அவர் யார்? அவர் இருக்கக்கூடிய மெம்பர்களையே நிறைய முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட சீனியராக இருக்கலாம். அது பிரசிடென்ட்டுடைய விருப்பம் தான். இவர் தான் சீனியர், இவர் தான் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சரியா? பொதுவாக ஒரு மூத்த உறுப்பினரை பிரசிடென்ட் புரோட்டம் ஸ்பீக்கராக நியமிப்பார். அவர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை லோக்சபா எம்பிக்களுக்கு ஓத் அண்ட் அஃபர்மேஷன் பதவி பிரமாணம் மேற்கொள்வார். நார்மலாக இன்கேஸ் ஒரு இன்டரிம் எலெக்ஷன் நடக்குது, பை எலெக்ஷன் நடக்குது, இப்போ 2020-21 ஏதாவது பை எலெக்ஷன் நடக்குது, அதுலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு 2 உறுப்பினர்கள் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஸ்பீக்கரே பண்ணி வச்சுருவார். அதுக்குன்னு புரோட்டம் ஸ்பீக்கர் அவசியம் இல்லை. ஸோ புதிதாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அவைக்கு தான் யாருடைய தேவை அவசியம்? புரோட்டம் ஸ்பீக்கர். அவர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? பிரசிடென்ட்டால் நியமிக்கப்படுகிறார். புரோட்டம் ஸ்பீக்கர் எல்லாருக்கும் பதவி பிரமாணம் பண்ணி வச்சிடறாரு. இப்போ இன்கேஸ் 543னா அன்னைக்கு தேதிக்கு ஒரு 530 பேர் தான் வந்திருப்பாங்க. ஒரு 5 இதில் எலெக்ஷன் நடக்காமல் இருக்கலாம், ஒரு 10 பேர் வந்து மெடிக்கல் ரீசனால் வராமல் இருக்கலாம், 8 பேர் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் வருவாங்க. இப்போ 543ல் 530 புரோட்டம் ஸ்பீக்கரே பண்ணி வச்சுருவார். இப்போ அந்த 530 பேர் இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பீரியடில் என்ன பண்ணிடுவாங்க? முதல் அவை கூட்டத்தொடர் நடந்த உடனே என்ன பண்ணுவாங்க? ஸ்பீக்கரையும் டெப்டி ஸ்பீக்கரையும் தேர்வு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மீதி அந்த 13 பேர் இடையில வர்றாங்களா, அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஸ்பீக்கரும் டெப்டி ஸ்பீக்கருமே பண்ணி வச்சுருவாங்க. ஸ்பீக்கரே பண்ணி வச்சுருவார். அப்போ முதல் கூட்டத்தொடர் நடக்கும்போது மட்டும் புதிதாக தேர்தல் முடிந்து மொத்தம் புதுசாக எல்லாம் வர்றப்போ லோக்சபாவை பொறுத்தவரை புரோட்டம் ஸ்பீக்கர் பண்ணுவார். சரி, அந்த புரோட்டம் ஸ்பீக்கர் யார் நியமனம் பண்ணுறா? பிரசிடென்ட் நியமனம் பண்ணுவார். அப்போ விடை ஓத் அண்ட் அஃபர்மேஷன் ஆஃப் எம்பிஸ். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓத் அண்ட் அஃபர்மேஷன் பண்ணுவது யாருன்னா பிரசிடென்ட் அல்லது பிரசிடென்ட்டால் நியமிக்கப்படக்கூடிய ஒருவர். அதை ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? சரி, அப்போ அவங்க என்ன எடுத்துக்கிறாங்கயா? ஓத் அண்ட் அஃபர்மேஷன் தே ஸ்வேர்ஸ் டு பியர் true faith and allegiance to the constitution of India. வேற ஒன்றும் இல்லை, இந்திய அரசியலமைப்பிற்கு allegiance அப்படின்னா என்னன்னா விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய அரசியலமைப்பிற்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் நடந்து கொள்வேன் என்றும். அப்ப சொல்லுவாங்க டேஷ் டேஷ் ஆகிய நான், தமிழ்நாட்டை சேர்ந்த இவருடைய ஆகிய நான் இந்திய அரசியலமைப்பிற்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் நடந்து கொள்வேன் என்றும். டு அப்ஹோல்ட் த சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. டு அப்ஹோல்ட் த சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. அப்போ நாட்டின் இறையாண்மையையும் ஒற்றுமையையும் கட்டி காப்பேன் என்றும், எனக்கு அளிக்கப்பட்ட கடமைகளை முழுமையாக செய்வேன் என்றும் மனமாற உறுதிமொழி கூறுகிறேன். இப்படி தமிழில் சொல்லலாம். சரியா? ஆங்கிலத்தில் எப்படி சொல்றாங்க? ஐ டேஷ் ஆஃப் டேஷ் டு பியர் ட்ரூ ஃபெய்த் அண்ட் அலிஜியன்ஸ் டு தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, டு அப்ஹோல்ட் த சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, டு ஃபெய்த்ஃபுல்லி டிஸ்சார்ஜ் த டியூட்டி அப்பான் விச் ஐ ஆம் அலகேட்டட், ஸோ ஐ ஆம் about to enter அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு அளிக்கப்பட்ட கடமைகளை நான் என்ன செய்வேன்? நம்பிக்கையுடனும் முழு மனதுடன் மேற்கொள்வேன். டு ஃபெய்த்ஃபுல்லி டிஸ்சார்ஜ் மை டியூட்டி அப்பான் விச் ஹீ இஸ் அபவுட் டு என்டர். நான் எனக்கு அளிக்கப்படக்கூடிய பணிகளை உண்மையாக மேற்கொள்வேன் என்றும் உறுதிமொழி கூறுகிறேன், மனமாற உறுதிமொழி கூறுகிறேன் அப்படின்ட்டு சொல்றது. சரியா? இதுதான் ஓத் அண்ட் அஃபர்மேஷன். அப்போ இது ஸ்பீக்கர் அல்லது புரோட்டம் ஸ்பீக்கர் வாசிக்க இவங்க சொல்லுவாங்க. சரியா? புரோட்டம் ஸ்பீக்கர் வந்து சொல்லுவார். அப்படி அவரை வந்து ஒவ்வொருத்தரையும் பேரை வச்சு அவர் அந்த படிவத்தை வாசிக்க என்ன பண்ணுவாங்க? இந்த எம்பிக்கள் பதவி பிரமாணம் மேற்கொள்வார்கள். அப்போ பாருங்கள், இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட ஒருவர் கண்டிப்பாக பதவி பிரமாணம் மேற்கொள்ள வேண்டும், ஓத் அண்ட் அஃபர்மேஷன் மேற்கொள்ள வேண்டும். எவ்ரி எம்பிஸ். சரியா? யார் முன்னால்? பிரசிடென்ட் முன்னாலேயோ அல்லது பிரசிடென்ட்டால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் முன்னாலேயோ அவங்க அந்த பதவி பிரமாணத்தை மேற்கொள்ளணும். சரி, பொதுவாக யார் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறா? கன்சர்ன்ட் ஹவுஸுடைய ப்ரிசைடிங் ஆஃபீஸர், தொடர்புடைய அவையினுடைய தலைவர்கள் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க. சரியா? ராஜ்யசபாவில் சேர்மன் இல்லாத பட்சத்தில் டெபுட்டி சேர்மன், லோக்சபாயினில் ஸ்பீக்கர் இல்லாத பட்சத்தில் டெபுட்டி ஸ்பீக்கர் இந்த பதவி பிரமாணத்தை மேற்கொள்வார்கள், பண்ணி வைப்பாங்க. சரியா? புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை லோக்சபாயினில் அப்போது ஸ்பீக்கர் இருக்க மாட்டாங்க, டெபுட்டி ஸ்பீக்கர் இருக்க மாட்டாங்க. அப்போ பிரசிடென்ட் வந்து ஒருத்தரை நியமிப்பார், புரோட்டம் ஸ்பீக்கர்ன்ட்டு. தொடர்புடைய அவையில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்களில் ஒருத்தரை புரோட்டம் ஸ்பீக்கராக அவர் நியமிப்பது ஒரு மரபு. அதன் அடிப்படையில் அந்த மூத்த உறுப்பினர் என்ன பண்ணுவார்? எல்லாருக்கும் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பார். பதவி பிரமாணம் பண்ணி வச்ச உடனே முதல் கூட்டத்தில் நடக்கிறப்போ இவங்க புதிய சபாநாயகரை, புதிய ஸ்பீக்கரை அவர்கள் தேர்வு செய்வார்கள். இதுதான் ப்ரொசீஜர்.
ரைட், ஓகே. அப்போ என்ன பண்ணுறாங்க, பதவி பிரமாணத்தின் 3 கூறுகள் என்ன இருக்குது? டு பியர் ட்ரூ ஃபெய்த் அண்ட் அலிஜியன்ஸ் டு தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இந்திய அரசியலமைப்பிற்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் நடந்து கொள்வேன் என்றும். அப்போ கான்ஸ்டியூஷனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், அதுதான் சொல்கிறாங்க. அரசியலமைப்பிற்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருப்பேன், இந்திய அரசியலமைப்பிற்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருப்பேன் என்றும். 2, டு அப்ஹோல்ட் த சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. நாட்டின் ஒற்றுமை மற்றும் இறையாண்மையை கட்டி காப்பேன் என்றும். 3, எனக்கு அளிக்கப்பட்ட கடமைகளை உண்மையாக மேற்கொள்வேன், உண்மையாகவும் சிறப்பாகவும் மேற்கொள்வேன் என்றும் மனமாற உறுதிமொழி கூறுகிறேன். இதுதான் என்னது? ஓத் ஆன் அஃபர்மேஷன், பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் அப்படின்ட்டு இதை சொல்லலாம். சரியா? 3வது விஷயம் இதுதான். டு ஃபெய்த்ஃபுல்லி டிஸ்சார்ஜ் த டியூட்டி அப்பான் விச் ஐ ஹவ் பீன் அலோகேட்டட், ஸோ விச் ஐ ஹவ் about to enter அப்படின்ட்டு சொல்லலாம். சரியா? ரைட். இந்த ஓத் ஆன் அஃபர்மேஷனை கட்டாயம் அனைத்து எம்பிக்களும் எடுக்க வேண்டும் அப்படின்ட்டு பார்த்தோம். அன்லெஸ் டேக் அவுத், அவர் அந்த ஓத் ஆன் அஃபர்மேஷனை எடுக்கவில்லை எனில், ஒரு எம்பி எடுக்கலை அப்படின்னா, இன்கேஸ் முதல் லோக்சபா கூட்டம் 543 பேர் 530 பேர் தான் வந்திருக்காங்க, 13 பேர் ஏதோ ஒரு காரணத்துக்காக வரலை, ஏதோ மெடிக்கல் ரீசனாக இருக்கலாம், ஏதோ ஒரு எமர்ஜென்சி நேச்சராக இருக்கலாம். சரியா? அப்போ அவங்க என்ன பண்ண முடியாது? காண்ட் ஓட். பாராளுமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு திடீர்னு ஏதோ ஒரு சட்டமோ மசோவோ தெரிச்சு தரப்போம், அதில் அவர்கள் வாக்களிக்க முடியாது. அண்ட் கான் பார்ட்டிசிபேட் இன் ப்ரொசீடிங்ஸ், அவையினுடைய நடவடிக்கைகளே பங்கேற்க முடியாது. அப்போ ஓத் ஆன் அஃபர்மேஷன் மேற்கொண்ட பின்னால் தான் எம்பிக்கள் அவை நடவடிக்கைகளிலே பங்கேற்க முடியும். நாட் எலிஜிபிள் டு ப்ரிவிலேஜஸ் அண்ட் இம்யூனிட்டிஸ். ஆமாம், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கென்றே சில சட்ட பாதுகாப்புகள் இருக்குது. சரியா? ஆமாம், அவர் மீதான சிவில் வழக்குகள் தொடரும் முன் தொடர்புடைய ப்ரிசைடிங் ஆஃபீஸர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். சரியா? அதெல்லாம் அவங்களுக்குள்ள இம்யூனிட்டி. அடுத்ததாக நிறைய சம்பளம், சலுகைகள், படிகள், அலவுன்சஸ் இப்பெல்லாம் இருக்குது. சேலரி அலவுன்சஸ்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் அவங்க பெற முடியும்னா பெற முடியாது. சிறப்பாக அவங்க பதவி பிரமாணம் ஓத் ஆன் அஃபர்மேஷன் மேற்கொண்ட பின்னால் மட்டுமே அவர்கள் அந்த சலுகைகளை பெற தகுதியானவர்கள். அது தவிர அவங்க வாக்களிக்க முடியாது, அவையில் வாக்களிக்க முடியாது, அவை நடவடிக்கைகளில் பங்கேற்கவே முடியாது. நாட் எலிஜிபிள் டு ப்ரிவிலேஜஸ் அண்ட் இம்யூனிட்டிஸ் கிவன் பை கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்பால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் அதெல்லாம் அவங்களால பெற முடியாது. அடுத்ததாக பாருங்க, பெனால்ட்டி வேற கொடுக்குறாங்க. பெனால்ட்டி பெர் டே. பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்கான பெனால்ட்டியை பற்றி சொல்கிறாங்க. இந்த ஓத் ஆன் அஃபர்மேஷன் எடுக்காமல் அவங்க என்ன பண்ண முடியாது? ஆமாம், எடுக்காத ஒவ்வொரு நாட்களுக்கும் 500 ரூபாய் அபராதம். பெனால்ட்டி பெர் டே ₹500 பெர் டே. பாருங்க எவ்வளவு? 500 ரூபா. பிஃபோர் டேக்கிங் ஓத் ஆன் அஃபர்மேஷன். அப்போ இது பெனால்ட்டி எதுக்குன்னா, இஃப் ஹி சிட்ஸ் இன் பார்லிமெண்ட், பார்லிமெண்ட்டில் சிட்ஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்ற நடவடிக்கைகளில் அவர் பங்கேற்கிறாரு சொல்லாமலே. சரியா? பொதுவாக பார்த்துருவாங்க. இன்கேஸ் அவர் சொல்லலை, பார்லிமெண்ட் நடவடிக்கைகளில் பங்கேற்கிறார், ஓத் ஆன் அஃபர்மேஷன் எடுக்காமலே ஒருத்தர் பார்லிமெண்ட் நடவடிக்கைகள் பங்கேற்றால், தெரிந்தும் பங்கேற்கிறார், நான் ஓத் ஆன் அஃபர்மேஷன் எடுக்காட்டாலும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு பங்கேற்கிறார் அப்படின்னா அவருக்கு பர் டே ₹500 பெனால்ட்டி. சரியா? பிஃபோர் டேக்கிங் ஓத் ஆன் அஃபர்மேஷன் அண்ட் சிட்ஸ் இன் பார்லிமெண்ட் அப்படின்னா, சிட்ஸ் ஆர் டேக்கிங் பார்ட்டிசிபேஷன் இன் பார்லிமெண்ட் ஆக்டிவிட்டீஸ், பாராளுமன்ற நடவடிக்கைகள் பங்கேற்கிறார், பாராளுமன்றத்தில் அமர்ந்திருக்கிறார், ஒரு 10 நாள் அப்படி சொல்லாமலே எடுத்துட்டாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளோ பெனால்ட்டி? 10 × 500 ₹5000 ரூபா பெனால்ட்டி. அடுத்ததாக பாருங்க, ஒரு எம்பி when he knows he is disqualified, அந்த எம்பிக்கு தெரிஞ்சிருக்கு அவர் டிஸ்குவாலிஃபைடு, அவர் தகுதி இல்லாத நபர் என்று தெரிஞ்சிருக்கு. ஆனால் பார்லிமெண்ட்டில் என்ன பண்ணிட்டார்? ஓத் ஆன் அஃபர்மேஷன் எடுத்துட்டு பார்லிமெண்ட் நடவடிக்கைகளில் பங்கேற்றுட்டு இருக்காரு. அவர் டிஸ்குவாலிஃபைடுன்னு தெரிஞ்சு, இன்கேஸ் பல விஷயங்கள் இருக்கலாம், அவர் இந்தியன் சிட்டிசன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பார்லிமெண்ட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த உண்மையை மறைச்சி பார்லிமெண்ட்டில் பங்கேற்கலாம். ஒன்று. இன்கேஸ் கன்சர்ன் ப்ரொசீடிங் ஆஃபீஸர், சபையினுடைய சபாநாயகர் அவரை அவையை விட்டு ஒரு 10 நாள் ஒதுக்கி வச்சுருந்துருக்கலாம் இன்னையிலேருந்து. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? நாளைக்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. சபாநாயகர் நோட் பண்ணல, ஆனால் பின்னால் நோட்டீஸ் பண்ணிடுறாரு. அவர் தகுதி இல்லை, நான் கலந்து கொள்கிறார் அப்படின்னு நினச்சா அதுக்கும் பெர் டே 500 பெனால்ட்டி போடலாம். சரியா? அவையை விட்டு அவர் சஸ்பெண்ட் செஞ்சுருக்கோம், ஆனால் மறுநாளே பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அப்போ அந்தந்த நாட்களுக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்க தொடர்புடைய ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ்க்கு அதிகாரம் இருக்குது. அப்போ when he knows he is disqualified for its membership, அவருடைய உறுப்பினராக இருக்க தகுதி இல்லை. எதுக்காக? அவர் இன்சால்வெண்ட்டாக இருக்கலாம், அதை மறைத்து பதவி ஏற்றிருக்கலாம். அவர் என்ன பண்ணியிருக்கலாம்? இன்னொரு நாட்டினுடைய சிட்டிசன்ஷிப்பை அக்வயர் பண்ணியிருக்கலாம்.
அப்படி அக்வயர் பண்ணாலும் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை அவர் இழக்கிறார். இப்போ இந்திய குடிமகனாக இருக்கலாம். இந்த உண்மையெல்லாம் மறைச்சு பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தெரிந்தே பாராளுமன்ற அவை நடவடிக்கைகளில் அவர் பங்கேற்றுக்கிட்டே இருக்கிறார். இன்கேஸ் ஒரு 100 நாட்கள் கழித்து இந்த உண்மை தெரிய வருது, அவர் இதெல்லாம் பண்ணது ஃபுல்லாக தப்பு, ஹீ இஸ் டிஸ்குவாலிஃபைட், அவர் இந்தியன் சிட்டிசனே இல்லை, தகுதி இல்லாதவர், கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் அவர் தகுதி இல்லாதவர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பங்கேற்றுட்டே இருக்கிறாரு அப்படின்னா 100 நாள் அப்படின்னா 100 × 500 50,000 ரூபா பெனால்ட்டி அவருக்கு. அப்போ அவர் தெரிஞ்சிருக்கு, வென் ஹி நோஸ் ஹீ இஸ் டிஸ்குவாலிஃபைட் ஃபார் இட்ஸ் மெம்பர்ஷிப், அந்த பார்லிமெண்ட் உறுப்பினராக இருக்க அவர் தகுதி இல்லை, ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பங்கேற்றிருக்காரு, உண்மையிலே தெரிஞ்சிருக்கிறாரு. அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒவ்வொரு நாளுக்கும் 500 ரூபாய் அபராதம். when he knows he is prohibited from sitting and voting in the house of parliamentary law, பாராளுமன்ற சட்டத்தின் அடிப்படையில் பீப்புள் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் பார்த்தோம் இல்லையா, அதன் அடிப்படையிலையும் சில தகுதி இல்லாத விஷயங்கள் சொல்லியிருக்காங்களா? ஆமாம், ஏதேனும் ஒரு பதவியில் இருந்திருக்கலாம், பதவியில் வகிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஆதாயம் தரக்கூடிய பதவி வச்சுக்கிட்டே கூட இருக்கலாம், ஆனால் அதை மறைச்சு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, பார்லிமெண்ட் நடவடிக்கைகளில் எம்பியாக பங்கேற்று பண்ணிகிட்டே இருக்கிறார், எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு, ஆனால் ஆதாயம் தரும் பதவிகள் வகித்திருக்கலாம். இதை போன்ற சூழல்களையும் அவருக்கு தெரிஞ்சே உண்மையை மறைச்சு எம்பியாக பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய பட்சத்தில் பின்னாளில் அது கண்டறியப்பட்டால் ஒவ்வொரு நாளுக்கும் 500 ரூபாய் அபராதம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ பெனால்ட்டி பெர் டே ₹500 ஃபார் ஹிஸ் சிட்டிங் இன் பார்லிமெண்ட் பிஃபோர் டேக்கிங் oath and affirmation. oath and affirmation எடுக்காமலேயே அவர் கலந்து கொண்ட ஒவ்வொரு நாளுக்கும் 500 ரூபாய் அபராதம். when he knows he is disqualified for its membership, தனக்கு எம்பி ஆகிறதுக்கு தகுதியே இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் அந்த இதெல்லாம் டிஸ்குவாலிஃபிகேஷன் அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் மறைச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பார்லிமெண்ட் நடவடிக்கைகளில் பங்கேற்கிறாரு, பதவி பிரமாணம்லாம் பண்ணிக்கிறாரு. அப்படின்னு பின்னாலும் ஒரு காலத்தில் தெரிய வரும்போது, இன்கேஸ் ஹீ இஸ் நாட் ஏ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்திய குடிமகனே இல்லை என்று தெரிய வரும்போது என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு நாளைக்கு 500 ரூபா பெனால்ட்டி சார்ஜ் அவரை கலெக்ட் பண்ணுவாங்க. அடுத்தா when he knows he is prohibited from sitting and voting in the house of parliamentary law, பாராளுமன்ற சட்டத்தின் அடிப்படையில் அவர் பாராளுமன்றத்தில் அமர்வது தடை செய்யப்பட்டிருக்கு, ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஸ்பீக்கராலேயோ அல்லது ஏதேனும் ஒரு விதிகளாலோ அவர் பாராளுமன்ற நடவடிக்கைகள் பங்கேற்பது தடை செய்யப்பட்டிருக்கு, ஆனாலும் அவர் பங்கேற்கிறாரு, தெரிஞ்சே பங்கேற்கிறாரு. அப்போ இது கண்டுபிடிக்கப்படுது, ஆக அவர் தெரிந்தே பங்கேற்ற ஒவ்வொரு நாளுக்கும் 500 ரூபாய் அபராதம் அப்படின்றது தான் இந்த பெனால்ட்டி விஷயங்கள் சொல்லுது. அப்போ oath and affirmation அண்ட் பெனால்ட்டிஸ் இந்த விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு எம்பியும் oath and affirmation எடுக்க வேண்டும், பிரசிடென்ட் முன்னால் எடுக்க வேண்டும், அல்லது பிரசிடென்டால் சுட்டிக்காட்டக்கூடிய நபரால் முன்னால் எடுக்க வேண்டும். நார்மலாக புரோட்டம் ஸ்பீக்கர் ஆர் ஸ்பீக்கர்ஸ் அவர்கள் நம்முடைய அரசியலமைப்பிற்கு விசுவாசமாகவும் உண்மையாகவும் இருப்பதற்காக ஸ்வேரிங் பண்ணிக்கிறாங்க. நாட்டின் இறையாண்மையையும் ஒற்றுமையையும் கட்டி காப்பதாக உறுதிமொழி கொடுக்குறாங்க. தனக்கு அளிக்கப்பட்ட பணியை உண்மையாக செய்வேன் என்றும் உறுதிமொழி மற்றும் காப்பு பிரமாணத்தை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். சரியா? இன்கேஸ் அந்த oath and affirmation எடுக்காத பட்சத்தில் அவர்களால் பாராளுமன்ற நடவடிக்கைகள் பங்கேற்க முடியாது, வாக்களிக்க முடியாது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சலுகைகள் மற்றும் பாதுகாப்புகளை அவர்களால் பெற முடியாது. பாராளுமன்ற நடவடிக்கைகள் பங்கேற்று அதாவது பங்கேற்கிறாங்க, ஆனால் பதவி பிரமாணம் மேற்கொள்ளாமலே பங்கேற்றாங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு 500 ரூபா அபராதம். இன்னொன்று அவங்க தகுதி இல்லைன்னு தெரிஞ்சும் பங்கேற்றுட்டே இருக்கிறாங்க அப்படின்னாலும் ஒரு நாளைக்கு 500 ரூபா. பாராளுமன்ற சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் தடை செய்யப்பட்டிருக்காங்க பார்லிமெண்ட் நடவடிக்கைகளில் பங்கேற்க, ஆனாலும் அவங்க தெரிஞ்சே பங்கேற்கிறாங்க அப்படின்னா பின் அது கண்டுபிடிக்கப்படின் ஒவ்வொரு நாளுக்கும் 500 ரூபாய் அபராதம் அப்படின்றத இந்த விதிகள் சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக அவர்கள் பெறக்கூடிய ஊதியம், தற்போது எவ்வளோ ஊதியம் பெற்றுட்ருக்காங்க. இப்போ சம்பளம் படிகளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாங்குறாங்க, எதை பேஸ் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எம்பிஸுடைய சேலரி பற்றி கான்ஸ்டியூஷன் எதுவுமே சொல்லலை. எம்பிஸுடைய சேலரிஸ், ஸோ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுடைய சேலரிஸ், லோக்சபா ராஜ்யசபா உறுப்பினருடைய சேலரியை பொறுத்தவரை கான்ஸ்டியூஷன் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. அதை யார்கிட்ட விட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்லிமெண்ட்டை விட்டாங்க. பாராளுமன்றம் கேன் ஃபிக்ஸ் அப்படின்ட்டு கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்காக பார்லிமெண்ட் கொண்டு வந்த சட்டம் தான் சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ், சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் அண்ட் பென்ஷன் ஆஃப் எம்பிஸ் ஆக்ட் 1954 அப்படின்ட்டு பேர். சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் ஆக்ட் 1954 அதுதான். பென்ஷன் பின்னாளில் இப்போ தான் சேர்க்குறாங்க, 76 இருந்து தான் பென்ஷன் கொடுக்குறாங்க. 1976 இருந்து தான் அவர்களுக்கு பென்ஷன் கிடைக்குது. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சேலரி மட்டும்தான். அப்போ கான்ஸ்டியூஷன் சேலரியோ பென்ஷனை பற்றியோ எதுவுமே சொல்லலை. இந்த அதிகாரத்தை யார்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்லிமெண்ட்டை கொடுத்துட்டாங்க. இதற்காக பாராளுமன்றம் இயற்றிய சட்டம் தான் Salaries and Pensions, Salaries and Allowances and Pensions Act, Pensions of Member of Parliaments Act 1954.
இது 1976 திருத்தம் செய்யப்பட்டு பென்ஷனும் கூடுதலாக வழங்கப்படுது. சரியா? சரி, இப்போதைய ரேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக மாற்றினது எப்போ மாற்றுறாங்கன்னா, சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் ஆக்ட் 2018 திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. 2018 திருத்தம் செய்யப்பட்டு ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் சம்பளமாக ரூபாய் எவ்வளோ பெறுறாங்க? ருபீஸ் 1 lakh பெறுறாங்க. ருபீஸ் 1 lakh, 1 லட்சம் சம்பளமாக பெறுறாங்க. இது 2018 தான் மாற்றிருக்கிறாங்க. எவ்வளோ மாற்றிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 50,000லேருந்து 1 lakh மாற்றுறாங்க. அப்படியே டபுளிங் பண்ணாங்க. 2018 அவங்களுக்கு 1 lakh. அதுக்கு மேலே எவ்வளோ இருந்துச்சு? 2010 18 வரை 50,000 இருந்துச்சு பெர் மந்த் சேலரி. இப்போ 1 lakh மாற்றப்பட்டிருக்கு. கூடுதலாக அவர்களுக்கு கான்ஸ்டிடுவன்சி அலவன்ஸ், அந்த பாராளுமன்ற தொகுதிக்கான அலவன்ஸ் அப்படின்ட்டு ஒன்று கொடுக்குறாங்க. அது எவ்வளோ கொடுக்குறாங்க? ருபீஸ் 70,000 கொடுக்குறாங்க. இதை தவிர அவருடைய அலுவலக செலவுகளுக்காக, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்க்காக ஒரு 60,000 கொடுக்குறாங்க. 60,000 வழங்கப்படுது. இதை தவிர டெய்லி அலவன்ஸ், ரெசிடென்ஸ் அலவன்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. டெய்லி அலவன்ஸ் ரூபாய் 2,000 வழங்கப்படுது. 2,000 வழங்கப்படுது. இதெல்லாம் அவர்கள் பெறக்கூடிய பிற அலவன்சஸ். இதை தவிர ட்ராவலிங் அலவன்ஸ், அவர்கள் டெல்லி அப்புறம் பாராளுமன்ற தொகுதிக்கு போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அதற்கான ட்ராவலிங் அலவன்சஸ் கொடுக்குறாங்க. டெலிஃபோன் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. மெடிக்கல் சார்ஜஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ஃப்ரீயான அக்கமடேஷன் கொடுக்குறாங்க. இது எல்லாமே பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெறக்கூடிய சலுகைகள். அப்போ பாருங்கள், சம்பளம் 1 lakh பெர் மந்த்து. இதை தவிர கான்ஸ்டிடுவன்சி அலவன்ஸ் ஒரு 70,000. இது எல்லாமே 2018 இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னால் சம்பளம் 50,000 தான் இருந்துச்சு. கான்ஸ்டிடுவன்சி அலவன்ஸ் 45,000 இருந்துச்சு. ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் ஒரு 45,000 இருந்துச்சு. எல்லாமே 60,000 உயர்த்தப்பட்டிருக்கு. டெய்லி அலவன்ஸ் ருபீஸ் 2,000, 2,000 அப்படின்ட்டு இருக்குது. இது 2010 தான் 1000லேருந்து 2,000 மாற்றினாங்க. இதை தவிர டெலிஃபோன் அலவன்ஸ் இருக்குது. ஸோ ட்ராவலிங் அலவன்ஸ் இருக்குது. மெடிக்கல் சார்ஜஸ் கிளைம் பண்ணுறாங்க. ஃப்ரீ அக்கமடேஷன் அங்கே டெல்லியில் கொடுக்குறாங்க. இதெல்லாம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் பெறக்கூடிய சலுகைகள். சரி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் அப்படின்ற பட்சத்தில் இங்கே ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர், சேர்மன், டெபுட்டி சேர்மன் இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் மற்றவங்க எல்லாமே மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் தான். டெபுட்டி ஸ்பீக்கர், ஸோ ஸ்பீக்கர், டெபுட்டி சேர்மன் இவங்க எல்லாமே மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் தான். அப்போ இவங்களும் எம்பிக்கள் என்ன வாங்குறாங்களோ அதே தான் வாங்குறாங்க. சபாநாயகர் ஆகிட்டேன் அப்படின்றதுக்காக கூடுதல் சம்பளம் அப்படிலாம் கிடையாது. சரியா? ஐஎம்ஏ ஸ்பீக்கர், ஐஎம்ஏ டெபுட்டி ஸ்பீக்கர், டெபுட்டி சேர்மன் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு கூடுதலாக சம்பளம் கொடுக்குறாங்களா? இல்லை. ஒரே ஒரு அலவன்ஸ் மட்டும்தான் கூடுதலாக கொடுக்குறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சம்சுரி அலவன்ஸ் அப்படின்ற ஒன்று மட்டும்தான். மீதி எல்லாமே எம்பிக்கள் பெறக்கூடிய அதே தான் ஸ்பீக்கரும் வாங்குறாரு. காரணம், ஸ்பீக்கரும் யார் தான்? ஸ்பீக்கரும் அவரும் ஒரு எம்பி தான் இல்லையா? ஸ்பீக்கரும் ஒரு எம்பி தான். டெபுட்டி ஸ்பீக்கரும் ஒரு எம்பி தான். டெபுட்டி சேர்மனும் ஒரு எம்பி தான். அப்போ எம்பிக்கள் என்ன சலுகைகளை, என்ன அலவன்சஸை பெறுகிறார்களோ அதே தான் இவங்களும் வாங்குறாங்க. அப்போ பாருங்க, இதில் சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர், சேர்மன், அதாவது வைஸ் பிரசிடென்ட், டெபுட்டி சேர்மன் இவர்களுடையக்கான சம்பளத்தை முடிவு செய்வது யார் அப்படின்னா பார்லிமெண்ட் தான். சேலரி இஸ் டெட்டர்மைன்டு பை பார்லிமெண்ட் தான். ஆனால் இது எதுலேருந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்கன்னா, கன்சர்வேட்டிவ் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. யாருக்கான சம்பளம் மட்டும்? இந்த 4 ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ். லோக்சபாவை பொறுத்தவரை ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் இவங்க 2 பேரும் லோக்சபாவை சேர்ந்தவங்க. சேர்மன் அண்ட் டெபுட்டி சேர்மன் இவங்க 2 பேரும் ராஜ்யசபாவை சேர்ந்தவங்க. இவங்களுக்கான சம்பளம் எங்கேருந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, கன்சாலிடேட் இந்திய தொகுப்பு நிதி என்று சொல்லக்கூடிய கன்சாலிடேட்டட் ஃபண்டில் இருந்து சார்ஜ் பண்ணுறாங்க. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சேலரி டிசைட் பை பார்லிமெண்ட். சேலரி இவங்களுக்குலாம் டிசைட் பை பார்லிமெண்ட் தான். எம்பிக்களுக்கு, ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ்க்கும் சேலரி டிசைட் பை ஆர் டெட்டர்மைன்ட் பை பார்லிமெண்ட் தான். ஆனால் இவங்களுக்கு பாராளுமன்ற சட்டம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்களுக்கு கன்சாலிடேட் ஃபண்ட்லேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. இந்த 4 பேருக்கும் கன்சாலிடேட் ஃபண்ட்லேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ண முடியாதுன்னா, cannot vote, இதன் மீதான வாக்களிப்பு நடத்த முடியாது. cannot conduct voting in parliament. இதுதான் வித்தியாசம். பாராளுமன்றத்தில் இவருடைய சம்பளம் தொடர்பாக வாக்கெடுப்பு இதெல்லாம் நடத்த முடியாது. இந்த பெனிஃபிட்டை இவங்க 4 பேரும் பெறுறாங்க. இதில் ராஜ்யசபா சேர்மன் யார்? வைஸ் பிரசிடென்ட்டு. அப்போ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா மட்டும் வித்தியாசப்படுறாரு. அவருக்கு மட்டும் சம்பளம் எவ்வளவு பாருங்கள், ருபீஸ் 4 lakh பெர் மந்த், ஆண்டுக்கு 4 லட்சம். அவர் வைஸ் பிரசிடென்ட் இல்லையா? சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு சொல்லி நம்ம அவரை சுருக்கிட முடியாது. அவர் இஸ் ஆல்சோ ஆக்டிங் ஆஸ் அ வைஸ் பிரசிடென்ட். அப்போது சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா மட்டும் 4 லட்சம். மற்ற எல்லாருமே ஆல் அதர்ஸ் மீன்ஸ் ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர், டெபுட்டி சேர்மன் இவங்க எல்லாமே சேம் ரேட் ஆஃப் சேலரி அண்ட் அலவன்சஸ் லைக் எம்பிஸ்க்கான அதே ரேட்டை தான் வாங்குறாங்க.
யாரெல்லாம்? ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர், டெபுட்டி சேர்மன். அதர்ஸ் கெட்டிங் த சேம் ரேட் ஆஃப் எம்பிஸ். சேம் ரேட் ஆஃப் எம்பிஸ். இதுதான் வித்தியாசம். இதில் ஸ்பீக்கருக்கு சம்ச்சுவரி அலவன்ஸ் மட்டும் கூடுதலாக கொடுக்குறாங்க. சம்ச்சுவரி அலவன்ஸ் பெர் மந்த் வந்து 2000 கொடுக்குறாங்க. மற்ற எம்பிக்களை காட்டும் ஸ்பீக்கர் கூடுதலாக பெறுவது இது ஒன்று மட்டும்தான். சம்ச்சுவரி அலவன்ஸ் 2000 பெறுகிறார். அதே போன்று டெபுட்டி ஸ்பீக்கரும் டெபுட்டி சேர்மனும் சம்ச்சுவரி அலவன்ஸாக ரூபாய் 1000 பெறுறாங்க பெர் மந்த். சம்ச்சுவரி அலவன்ஸ்னால் அவங்க அந்த பதவியில் இருக்கிறதால திடீர்னு அவங்கள சந்திக்க யாராவது வருவாங்க, அவங்களுக்கு டீ வாங்கி கொடுக்கணும், காஃபி வாங்கி கொடுக்கணும், இந்த மாதிரி செலவுகள், தற்காலிக இந்த செலவுகள் இதை மீட் பண்ணுறதுக்காக இந்த அலவன்சஸை கொடுக்குறாங்க. சம்ச்சுவரி அலவன்ஸ் ஸ்பீக்கருக்கு எவ்வளவு? ருபீஸ் 2000 பெர் மந்த்து. ஆஸ் லைக் கேபினெட் மினிஸ்டர். இந்த அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிக்களாக இருக்கக்கூடிய கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கு உண்டு. சரியா? டெபுட்டி ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி சேர்மன் ரூபாய் 1000 பெறுறாங்க. ஸ்டேட் மினிஸ்டர், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்னு சொல்கிறோம் இல்லையா, மத்தியிலே ராஜாங்க அமைச்சர் அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா, ஆமாம், அவங்களுக்கு பெறுறது போல் சம்ச்சுவரி அலவன்ஸு டெபுட்டி ஸ்பீக்கருக்கும் டெபுட்டி சேர்மனுக்கும் ரூபாய் 1000 கொடுக்குறாங்க. அவங்க வந்து அந்த கேடர், அதுக்காக அவங்களை அப்படி சொல்கிறோம். ஒரு கேபினெட் மினிஸ்டருக்கான அந்தஸ்தை கொண்டவர் யார்? ஸ்பீக்கர். அதனால் அவருக்கான சம்ச்சுவரி அலவன்ஸ் உண்டு. அப்போ எம்பிக்களாக இருக்கக்கூடிய எல்லாருமே இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டருக்கும் இவ்வளோதான் சம்பளம். பிரைம் மினிஸ்டரு எல்லாமே இவ்வளோதான். இன்கேஸ் பிரைம் மினிஸ்டர் கேபினெட் மினிஸ்டராக இருக்கிறதால சம்ச்சுவரி அலவன்ஸ் கூடுதலாக பெறாரு, சில படிகள் கூடுதலாக பெறுவார். அப்போ அமைச்சர்களும் எம்பிக்கள் தான், அவங்க இந்த சம்பளத்தை தான் பெறுறாங்க. சரியா? இந்த ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கரும் எம்பிக்கள் தான். அப்போ இவங்களுக்கும் எல்லாமே உண்டு. ஸ்பீக்கரும் ஒரு அவையினுடைய ஒரு சட்டமன்றத்தில் இருந்த ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் தான். அப்போ அவருக்கும் கான்ஸ்டிடுவன்சி அலவன்ஸ் உண்டு. ஸ்பீக்கருக்கும் ஆஃபீஸ் இருக்குது, அவருக்கும் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அலவன்ஸ் உண்டு. ஸ்பீக்கருக்கும் டெய்லி அலவன்ஸ் உண்டு. ஸ்பீக்கருக்கும் டெலிஃபோன் சார்ஜஸ், எல்லா அக்கமடேஷனும் ஆஸ் இட் இஸ். ஒரு எம்பிக்கான எல்லாமே இவங்க 3 பேருக்கும் உண்டு. ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி சேர்மன் எல்லாத்துக்கும் உண்டு. இதில் ராஜ்யசபா சேர்மன் மட்டும் கூடுதலாக பெறுகிறார். காரணம், அவர் என்ன போஸ்ட்டு? வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டில் இருக்கிறதால அவர் அதிக சம்பளத்தை பெறுகிறார். மற்ற 3 பேருமே எங்கேருந்து தான் வாங்குறாங்க. ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இவங்க 4 பேருமே எதுலேருந்து வாங்குறாங்க? கன்சாலிடேட் ஃபண்ட்லேருந்து வாங்குறாங்க. இதனால் இதன் மீதான வாக்கெடுப்பை பாராளுமன்றம் நடத்தாது. சம்ச்சுவரி அலவன்ஸ் மட்டும் 2000 தர்றாங்க. அப்போ வித்தியாசம் பாருங்கள். எம்பிக்களுக்கான சம்பளத்தை கான்ஸ்டியூஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா? இல்லை. பென்ஷனை கான்ஸ்டியூஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா? இல்லை. அந்த அதிகாரத்தை யார்கிட்ட கொடுக்குறாங்க? பார்லிமெண்ட்டுக்கு. இப்போ பார்லிமெண்ட் என்ன பண்ணியிருக்கு? சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் அண்ட் பென்ஷன் ஆக்ட் 1954 ஏற்றிருக்கு. இதில் பென்ஷன் வந்து 1976 ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. சரியா? ஆமாம். அப்போ எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க? ருபீஸ் 1 lakh வாங்குறாங்க பெர் மந்த்து. சேலரி பெர் மந்த்து தான். சரியா? கான்ஸ்டிடுவன்சி அலவன்ஸ் ஒரு 70,000 வாங்குறாங்க. ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அலவன்ஸ் வந்து ஒரு 60,000 வாங்குறாங்க. டெய்லி அலவன்ஸ் ருபீஸ் 2000 வாங்குறாங்க. இதை தவிர மற்ற ரெசிடென்ட் மற்ற டெலிஃபோன் அலவன்ஸு, ட்ராவலிங் அலவன்ஸு, மெடிக்கல் சார்ஜஸ்ஸு, அக்கமடேஷன் எல்லாமே அவர்களுக்கு வழங்கப்படுது. இதெல்லாம் எப்போ திருத்தம் பண்ணியிருக்காங்கன்னா 2018 திருத்தம் பண்ணியிருக்காங்க. பென்ஷனை பொறுத்தவரை அந்த சர்வீஸ் பேஸ் பண்ணி மாறுது, கிராஜுவலி டிஃபர் ஆகுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா பேல பாதி பென்ஷன் கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ இன்கேஸ் 5 வருஷம் முழுசாக அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னா 50,000 பென்ஷனுக்கு தகுதி. டில் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் மந்த்துக்கு 50,000 பெறுறதுக்கு எம்பிஸ் தகுதியாகிறாங்க. இன்கேஸ் 5 ஆண்டுகளை விட ஒருத்தர் கூடுதலாக சர்வீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா கூடுதலாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் விகிதம் கூடிக்கிட்டே இருக்குது. பென்ஷன் கால்குலேஷன் வந்து கூடிக்கிட்டே இருக்குது. அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நாமினேட்டட் மெம்பர்ஸாக இப்போ அமிதாப் பச்சன் இருந்தார். அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரும் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறாரு. பெர் மந்த்து 50,000க்கு மேல் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆல்சோ கெட்டிங் பென்ஷன். ஸோ அப்போ சர்வீஸ் பேஸ் பண்ணி பென்ஷன் மாறுது. 5 ஆண்டுனா அந்த ரேட் ஆஃப் பென்ஷன் வந்து சேலரியில் பாதி. 5 ஆண்டுக்கு மேல் ஒவ்வொரு சர்வீஸும் கூட அவங்களுடைய பென்ஷன் ரேட்டும் கூடிக்கிட்டே இருக்கு. ஐயா எம்பிஸ் அவருடைய வாழ்நாள் முழுவதும் பெறுறாங்க. ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர், சேர்மன் இவங்க 3 பேரும் எம்பின்றதால எம்பிக்களுக்குள்ள எல்லாத்தையும் பெறுறாங்க. இவங்களும் எம்பிக்கள் தான், எம்பிக்களுக்கான ரேட்டை தான் பெறுறாங்க. ஸ்பீக்கர் கூடுதலாக சம்ச்சுவரி அலவன்ஸ் 2000 வாங்குறாரு. யார் மாதிரி? கேபினெட் மினிஸ்டர் மாதிரி. டெபுட்டி ஸ்பீக்கரும் டெபுட்டி சேர்மனும் ஸ்டேட் மினிஸ்டருக்கான ராஜாங்க மந்திரின்னு சொல்லுவோம், மத்திய அமைச்சர்களே மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லுவோம், அவங்களுக்கான அந்த சம்ச்சுவரி அலவன்ஸ் ரேட்டில் இவங்களும் 1000 ரூபா வாங்கிட்டு இருக்கிறாங்க. சரியா? அப்போ இவங்க எல்லாமே எம்பிக்களுக்கான சேலரி தான் வாங்குறாங்க. யாரை தவிர? ராஜ்யசபா சேர்மன், அதாவது வைஸ் பிரசிடென்ட்டை தவிர அவர் மட்டும் 4 லட்சம் பெறுகிறார். ஆனால் இவர்கள் ப்ரெசிடிங் ஆஃபீஸர்ஸ் என்று சொல்லக்கூடிய லோக்சபா ப்ரெசிடிங் ஆஃபீஸர்ஸான ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர், ராஜ்யசபா ப்ரெசிடிங் ஆஃபீஸர்ஸான சேர்மன், டெபுட்டி சேர்மன் இவங்கெல்லாம் எதிலிருந்து சம்பளத்தை பெறுறாங்க? கன்சாலிடேட் ஃபண்ட்லேருந்து பெறுறாங்க. இதுதான் வித்தியாசம்.
இப்போ அமைச்சர்களும் எம்பிக்களுக்கான சம்பளத்தை தான் பெறுறாங்க. கூடுதலாக சம்சூர் அலவன்சஸையும் கூடுதலாக 1-2 சில அலவன்சஸையும் பெறுறாங்க. மற்றபடி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பளம் இதுதான். இப்போ இந்த கோவிட் பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டில் அமெண்ட்மெண்ட் போட்டு கொண்டு வந்தாங்க. 2020 மாற்றினாங்க அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2020 போட்டு என்ன பண்ணாங்க, இதில் 30% கட் பண்ணிட்டாங்க. சேலரிஸ் அண்ட் அலவன்சஸில் 30% கட் பை யார், பார்லிமெண்ட்டே சொல்லியிருக்கு. இந்த கோவிட் கால நெருக்கடியை சமாளிக்கும் பொருட்டு சம்பளம் இப்போ 1 லட்சத்திலிருந்து 70,000 தற்காலிகமாக குறைக்கப்பட்டிருக்கு. கோவிட் நிதி நெருக்கடியை சமாளிக்கும் பொருட்டு 70,000 குறைச்சிருக்காங்க. இதுதான் தற்போது உள்ள மாற்றம். சரி, இப்போ அவுத் அண்ட் அஃபர்மேஷன் பார்த்தோம். அடுத்து பார்லிமெண்ட் எம்பிக்கள்னா இன்க்ளூடிங் ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர், டெபுட்டி சேர்மன், இவங்களுக்குலாம் என்ன சம்பளம் அப்படின்றத பார்த்தோம். மினிஸ்டர்ஸ்க்கும் இதே தான் சம்பளம். சரியா, அவங்களும் எம்பிக்கள் தான் அப்படின்றத இவங்களும் இதே சம்பளத்தை தான் பெறுறாங்க. அவருடைய சேலரியை பார்த்தோம். அடுத்ததாக இந்த இதில் சம்மதர் மிஸ்செலேனியஸ் டாபிக்ஸ், இதில் நம்ம சில விஷயங்களை மிஸ் பண்ணோம். என்னென்ன விஷயங்களை பார்க்கணுமோ அந்த கூடுதல் விஷயங்களையும் இதில் நம்ம பார்த்துடலாம். இதில் நம்ம கூடுதலாக பார்க்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்லிமெண்ட்டில் இந்த லோக்சபா, ராஜ்யசபா மற்றும் எம்பிக்கள் பற்றி கூடுதலாக பார்க்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வெஸ்ட்மினிஸ்டர் மாடல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்முடைய பார்லிமெண்ட் மாடலை எப்படி சொல்லுவாங்கன்னா வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது என்ன வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் என்பது பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துடைய ஒரு சிம்பல். வெஸ்ட்மினிஸ்டர் அப்படின்றது ஒரு ஊர், இடம். எங்கே இருக்குது? பிரிட்டனில் லண்டனில் இருக்குது, இங்கிலாந்தில் லண்டனில் இருக்குது. அங்கே என்ன இருக்குது? பிரிட்டிஷ் பாராளுமன்றம் அமைந்திருக்கக்கூடிய இடம். சரியா, இதுதான் வெஸ்ட்மினிஸ்டர் மாடல்னு சொல்கிறோம். அப்போ இந்த வெஸ்ட்மினிஸ்டர் மாடலை தான் நம்ம எடுத்திருக்கோம். வெஸ்ட்மினிஸ்டர் மாடல்னால் நம்முடைய பாராளுமன்றத்துடைய அமைப்பு முறை என்ன மாடல்? வெஸ்ட்மினிஸ்டர் மாடல். சரியா, எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்கோம்? இங்கிலாந்து மாடலை தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த பேரில் சொல்கிறோம். மந்திரி சபை அப்படின்றத மீன் பண்ணல. வெஸ்ட்மினிஸ்டர் என்பது ஒரு இடம். எங்கே இருக்குது? அது இங்கிலாந்தில் லண்டனில் இருக்குது. சரியா, இங்கிலாந்தில் லண்டனில் இருக்குது. அங்கே என்ன இருக்குது? பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டு. சரியா, அந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் மாடலை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதனால் நம்முடைய பார்லிமெண்ட் மாடல் என்ன மாடல்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் அப்படின்ட்டு சொல்லணும். மேற்கத்திய மந்திரி சபை முறை அப்படின்னு தான் தமிழில் கொடுப்பாங்க. வெஸ்ட்மினிஸ்டர் மாடல். இந்த மாடல் நம்முடைய கேபினட்டோ மந்திரி சபையோ கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த மாடல் என்ன மாடல்? இந்த மாடல் நம்முடைய பார்லிமெண்ட் மாடல். சரியா, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுடைய சிம்பலாகத்தான் இந்த வெஸ்ட்மினிஸ்டர் அப்படின்ற டெர்மினாலஜியை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வெஸ்ட்மினிஸ்டர் என்பது ஒரு இடம். பிரிட்டிஷ் பாராளுமன்றம் லண்டனில் அமைந்திருக்கக்கூடிய இடத்தோட பேர் வெஸ்ட்மினிஸ்டர். இப்போ சென்னையில் சொல்லணும் இல்லையா, அதே மாதிரி வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் அப்படின்ட்டு சொல்கிறது உண்டு. நம்ம வெஸ்ட்மினிஸ்டர் மாடலை தான் ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, ரைட், ஓகே. அடுத்ததாக இந்த ஆங்கிலோ இந்தியன் ரிசர்வேஷன் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுக்கான எக்ஸ்டென்ஷன் 2020 முடிஞ்சு போச்சு, 2030 நீட்டிக்கப்படவில்லை. அப்போ ஆங்கிலோ இந்தியன் அப்படின்ற தொடர்பான கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆங்கிலோ இந்தியனுக்கான டெஃபினேஷன் எதில் கொடுத்துருக்காங்கன்னா நம்முடைய கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 366 கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 366 பொதுவாக பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன்ஸ் அப்படின்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆங்கிலோ இந்தியனுக்கான டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஆங்கிலோ இந்தியர்கள் ஐரோப்பிய வழி வந்தவர்களாக இருக்க வேண்டும், யூரோப்பியன் டிசென்ட். அடுத்ததாக அவருடைய பெற்றோரில் தந்தையோ மூதாதையர்களோ, அதாவது ஆண் வழி மூதாதையர்கள் ஐரோப்பிய மரபை சேர்ந்தவர்களாக இருக்கணும். பிரிட்டிஷ் மட்டும் இல்லாமல் பிற ஐரோப்பிய மரபுகள், பிரெஞ்சுக்காரங்களாக இருக்கலாம், பிற ஐரோப்பிய மரபுகள், டச்சுக்காரங்களாக இருக்கலாம், போர்ச்சுகீஸாக இருக்கலாம், அவங்க எல்லாமே ஆங்கிலோ இண்டியன்ஸாக தான் கன்சிடர் பண்ணுறோம். அடுத்ததாக 3வது கண்டிஷன், டொமிசைல்டு வித்தின் த டெரிட்டரி, இந்திய நாட்டுக்குள் வசிப்பவராக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் அவங்களுக்கான இந்த 3வது கண்டிஷனாக போடுறாங்க. இதுக்கான டெஃபினேஷனாக சொல்கிறது நம்ம உடச்சி பார்த்தோம்னா, ஆங்கிலோ இண்டியன்ஸ் என்பது யார்? ஐரோப்பியர்களுடைய வழி வந்தவர்கள். என்ன வழி? ஆண் வழி மரபு. ஆக்சுவலாக தந்தை ஐரோப்பிய லைனை சேர்ந்தவங்களாக இருக்கணும், தாய் ஐரோப்பிய லைனை சேர்ந்தவங்க ஆங்கிலோ இந்தியர்களாக கன்சிடர் பண்ண முடியாது. தந்தை ஐரோப்பிய வழியை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். பிரிட்டிஷ்காரங்களாகவோ, பிரெஞ்சுக்காரங்களாகவோ, டச்சுக்காரங்களாகவோ, போர்ச்சுகீசியர்களாகவோ எப்படினாலும் இருக்கலாம். தந்தையோ அல்லது முன்னோர்களோ மேல் லைன், ஸோ ஆண் வழி மரபு, தந்தை வழி மரபு, ஆங்கிலேய மரபை, அந்த ஐரோப்பிய மரபை சேர்ந்தவர்களாக இருக்கணும். 2வது கண்டிஷன், அவர்கள் இந்தியாவில் வசிப்பவர்களாக இருக்க வேண்டும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆந்தோனி அப்படின்றவர் தான் அந்த கோரிக்கையை வச்சு கேட்டார். கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் 4 லட்சம் பேர்கிட்ட இருந்தாங்க விடுதலையின் போது. ஆனால் 2011 சென்சஸில் பிலோ 300 தான் இருக்காங்க அப்படின்ட்டு அதை பற்றிய தகவல்கள். ஆனால் அவங்க இல்லை, நாங்கள் இன்னும் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் பேர் இருக்கிறோம், எங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் கண்டினியூ ஆகணும் அப்படிலாம் கேட்டது ஆங்கிலோ இண்டியன்ஸ். அப்போ ஆங்கிலோ இண்டியனுக்கான டெஃபினேஷன் கொடுக்குற ஆர்டிகல் என்னது? 366. அதன் அடிப்படையில் ஐரோப்பிய மரபை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், தந்தை வழியில் மேல் லைன், இந்தியாவில் வசிப்பவர்களாக இருக்கணும். இந்த 3 கண்டிஷன்
இருந்தால் அவங்க ஆங்கிலோ இந்தியன்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஆக்சுவலாக இதில் விதிகள் அடிப்படையில் பார்க்கறதுல பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகிள் 330 அப்படின்றது எஸ்சி ரிசர்வேஷன், எஸ்சி மக்களுக்கு லோக்சபாவில் ரிசர்வேஷனை பற்றி சொல்லக்கூடிய விதி என்னது? ஆர்டிகிள் 330. நம்ம இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. 330ஐயும் 334ஐயும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அட்டவணை மற்றும் பழங்குடியின மக்களுக்கான ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடிய ஆர்டிகிள் என்னது? 330. எதில்? லோக்சபாவில். அதே மாதிரி பாருங்கள், ரெப்ரசன்டேஷன் டு ஆங்கிலோ இண்டியன்ஸ், ஆங்கிலோ இண்டியனுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதுக்கு வழிவகை பண்ணக்கூடிய ஆர்டிகிள் என்னது? 331, 331. அதே மாதிரி எஸ்சி மக்களுக்கு மாநில சட்டமன்றங்களில் ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடிய ஆர்டிகிள் என்னது? 332. ஆங்கிலோ இந்தியர்களுக்கு மாநில சட்டமன்றங்களில் ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடியது என்னது? 333. வரிசையாக இதை ஞாபகம் வச்சுக்கணும், இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது. தமிழ்நாட்டில் இருந்துச்சு 234 + 1 235. தமிழ்நாட்டிலும் எத்தனை இருக்கு? 235 அப்படின்ட்டு இருந்துச்சு. அதில் தொகுதிகள் 234, ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினர், கடைசியாக நான்சி ஆன் அப்படின்ற ஒரு அம்மா இருந்தாங்க. அப்போ தமிழ்நாட்டிலும் ஸ்டேட் அசம்பிளிஸ் லெஜிஸ்லேட்டிவ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 14 ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இண்டியன்ஸுக்குன்னு ரிசர்வ்டு சீட்ஸ் இருக்குது. வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா, தமிழ்நாடு, நிறைய இடங்கள் இருக்குது. 14 இடங்களில் இருந்துச்சு. சரியா? ரைட், ஓகே. அப்போ பாருங்கள், ஆர்டிகிள் 330 லோக்சபாவில் எஸ்சி ரிசர்வேஷனுக்கான இடத்தை பற்றி சொல்லுது. 331 ஆங்கிலோ இந்தியன் ரெப்ரசன்டேஷன் 2 பற்றி சொல்லுச்சு. 332 சட்டமன்றங்களில் எஸ்சி ரிசர்வேஷனை பற்றி சொல்லுது, சட்டப்பேரவைகளில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில். 333 சட்டமன்றங்களில் ஆங்கிலோ இண்டியன்ஸுக்கான ரெப்ரசன்டேஷன் பற்றி சொல்லுது. நல்ல வித்தியாசம் பாருங்கள், இது ரிசர்வேஷன், இது ரெப்ரசன்டேஷன், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரிசர்வேஷன் என்பது மக்கள் தொகை நிறைய இருக்கிறாங்க, கட்டாயம் இடஒதுக்கீடு பண்ணணும் அப்படின்ற பேஸில் கொடுக்குறது. ரெப்ரசன்டேஷன் அவர்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் இல்லை, நாடு முழுக்க பரவலாக இருக்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணணுன்றதுக்காக கொடுக்கக்கூடியது. சரியா? இப்போ 330 SC/ST இன் லோக்சபா, அவங்களுக்கு இடஒதுக்கீடு. 331 ஆங்கிலோ இண்டியனுக்கான ரெப்ரசன்டேஷன் இன் லோக்சபா. 332 SC/ST ரிசர்வேஷன் இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மாநில சட்டமன்றங்களில் இடஒதுக்கீடு. 333 மாநில சட்டமன்றங்களில் ரெப்ரசன்டேஷன் யாருக்கு? ஆங்கிலோ இண்டியன். அப்படியே திருப்பி போடுறோம் பார்லிமெண்ட்டுக்கு, அடுத்து சட்டமன்றங்களுக்கு. இந்த 334 தான் இதனுடைய பீரியட் என்னன்னு சொல்லுச்சு. 334 தான் இது எவ்வளவு காலத்துக்கு அப்படின்றத பற்றி சொல்லுது. சரியா? கான்ஸ்டியூஷனில் 10 வருஷம் தான் சொல்லியிருந்தாங்க ரிசர்வேஷனும் ரெப்ரசன்டேஷனும். 334லேயே ஏ இருக்குது, பி இருக்குது. ஏ வந்து இந்த ரிசர்வேஷனை பற்றி சொல்லுது, அதாவது SC/STக்கான ரிசர்வேஷன் எவ்வளவு காலம் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்றத பற்றி சொல்லக்கூடியது தான் 334. வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். 334 SC/STக்கான ரிசர்வேஷன் 10 ஆண்டுகளுக்கு அப்படின்ட்டு தொடக்கத்தில் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் படிப்படியாக 10 ஆண்டுகளாக கொண்டு வந்தோம். கடைசியாக 95th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2020 வரை கொண்டு வந்தது. 104வது 104th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2030 வரைக்கும் கொண்டு போயிருக்கு. எதை? ஆமாம், இதை. ஆனால் இதை நிப்பாட்டிட்டாங்க, ரெப்ரசன்டேஷன் நிப்பாட்டாங்க. என்ன சட்ட திருத்தம்? 104th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2020. சரியா? 2020 என்ன சொல்லிருச்சு? 104வது சட்ட திருத்தம் 2020. இது யாருக்கு மட்டும்? ரிசர்வேஷனை மட்டும் கண்டினியூ பண்ணி கொண்டு போயிட்டாங்க 2030 வரை. யாருக்கு? SC/STக்கான ரிசர்வேஷனை மட்டும் கண்டினியூ போயிருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் சொல்லுது. 334 வந்து SC/ST ரிசர்வேஷன் எவ்வளோ காலம் அப்படின்றத சொல்லுது. அதேமாதிரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆங்கிலோ இண்டியன் எவ்வளோ காலம் அப்படின்றத சொல்லுது. இதில் இப்போ 104வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் SC/STக்கான ரிசர்வேஷன் மட்டும் டேக்கன் அப் டு 2030. ஆனால் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆங்கிலோ இண்டியன்ஸ் போத் இன் இதில் லோக்சபா அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் எல்லாத்துலேயும் போயிடுச்சு. லோக்சபாலையும் போயிடுச்சு கிடையாது, சீஸ்ட், முடிவு கொண்டு வந்தாச்சு. எதை? ஆங்கிலோ இண்டியனுக்கான ரிசர்வேஷன். லோக்சபாவில் 2 இடங்கள் முடிவு கொண்டு வரப்பட்டது. மாநில சட்டமன்றங்களிலும் 1, 2 இடங்கள் வழங்கப்பட்டிருந்தது. மொத்தம் 14 மாநிலங்களில் அப்படி ரிசர்வேஷன் கொடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ அதுவும் இல்லை. சரியா? வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட இடங்களில் ஆங்கிலோ இந்தியர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிசர்வேஷன் முடிவுக்கு வந்து விட்டது. அதற்கு காரணமான சட்ட திருத்தம் 104வது சட்ட திருத்தம். ஆனால் எது மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு? இது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ரிசர்வேஷன் டு SC/ST எக்ஸ்டெண்டட் அப் டு 2030. இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் 334. இப்போ திருத்தம் பண்ண கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 104வது சட்ட திருத்தம். அப்போ இதுதான் 334. அவங்களுடைய இது எவ்வளோ காலம் வரைக்கும் செல்லும்
அப்படின்றத பற்றி சொல்லுது. அதனுடைய ரிசர்வேஷன் எவ்வளவு காலம் வரை எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்றத பற்றி சொல்லக்கூடியதான் 104. இது தற்போது முடிவு கொண்டு வந்துருச்சு. அப்போ இந்த 4 என்பது லோக்சபாவில் SC/ST ரிசர்வேஷன் 330, லோக்சபாவில் ஆங்கிலோ இந்தியன் ரெப்ரசன்டேஷன் 331, சட்டமன்றத்தில் SC/ST ரிசர்வேஷன் 332, சட்டமன்றத்தில் ஆங்கிலோ இந்தியனுடைய ரெப்ரசன்டேஷன் 333. இப்போ அதனுடைய எக்ஸ்பைரி அப்படின்றது 2030க்காக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு மட்டும்? SC/STக்கு மட்டும். இந்த ரெண்டுக்குமே, லோக்சபா மற்றும் சட்டமன்றத்து ரெண்டுக்குமே ரிசர்வேஷனை 2030 வரைக்கும் SC/ST மக்களுக்கு கொண்டு போகப்பட்டிருக்கு. ஆனால் ஆங்கிலோ இண்டியன்ஸ்க்கு இதை அப்படியே ஃபர்தராக கொண்டு போகாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எந்த சட்ட திருத்தம்? 104வது சட்ட திருத்தம். அப்போ ரெண்டுலேயுமே எஃபெக்ட் ஆகுது. SC/ST ரிசர்வேஷன் போத் இன் லோக்சபா அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் கண்டினியூ ஆயிருக்கு. ஆங்கிலோ இந்தியன் ரெப்ரசன்டேஷன் லோக்சபா மற்றும் சட்டமன்றங்கள் கண்டினியூ ஆகலை. 2020ஓடு முடிவுக்கு வந்துருச்சு. 2020 ஜனவரி 25ஓடு முடிவுக்கு வந்துருச்சு. காரணம் அது 104வது சட்ட திருத்தம் தான் காரணம். சரியா? ரைட், ஓகே. அடுத்ததான் இந்த SC/ST ரிசர்வேஷன் இன் லோக்சபா இருக்கு இல்லையா, இது வந்து ப்ரொபோர்ஷனல் பேசிஸில் இருக்குது. SC/ST ரிசர்வேஷன் மாநில அடிப்படையில் மாநிலங்களுக்கு இத்தனை இடங்கள் அப்படின்ட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இத்தனை லோக்சபா இடங்கள் அப்படின்ட்டு ஒதுக்கீடு பண்ணியிருக்கோமா. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 39, தமிழ்நாட்டில் எத்தனை லோக்சபா இடங்கள் இருக்குது? 39 லோக்சபா இடங்கள் இருக்குது தமிழ்நாட்டில். இதில் எத்தனை அட்டவணை வகுப்பாக இருக்குன்னா 7 இடங்கள். இன்கேஸ் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் மக்கள் தொகை 39 பேர்னா அது 7 பேர் அட்டவணை வகுப்பு மக்களாக இருக்கிறார்கள் அப்படின்ட்டு தான் இதனுடைய பொருள். சரியா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அர்த்தம். அதாவது டோட்டல் சீட்டில் SC/ST சீட் என்பது டோட்டல் பாப்புலேஷனில் SC/ST பாப்புலேஷன் என்ன விகிதத்தில் இருக்கோ, என்ன ப்ரொபோர்ஷனில் இருக்கோ அதன் அடிப்படையில் ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன்கேஸ் தமிழ்நாட்டில் சப்போஸ் 3,90,00,000 மக்கள் தொகை இருக்கிறாங்கன்னா அதில் 70 லட்சம் மக்கள் யார்? அட்டவணை வகுப்பு மக்கள், ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படின்றதா இதனுடைய பொருள். அப்போ மாநிலத்துக்கு மாநிலம் மக்கள் தொகை அடிப்படையில் தான் இது பண்ணுறாங்க. இன்கேஸ் கர்நாடகாவுக்கு 20 லோக்சபா இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு, அங்கே மக்கள் வந்து 2 கோடி, அதில் 50 லட்சம் வந்து SC அப்படின்னா அதில் 5 சீட்டு அப்படின்ட்டு ஒதுக்கியிருப்பாங்க. கான்செப்ட் புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். என்னுடைய பொருள் என்னென்னா, அந்த மாநிலத்தின் மக்கள் தொகைக்கும் மொத்த மக்கள் தொகைக்குள்ள எவ்வளவு அட்டவணை வகுப்பு மக்கள் இருக்காங்களோ அதே விகிதாச்சார அடிப்படையில் மொத்த லோக்சபா இடங்களில் அந்த விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் அட்டவணை மக்களுக்கான இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா 8 கோடி பேர், இதில் 39 இடங்கள். சரியா? 7.8 கோடின்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டில் மக்கள் தொகை 7,80,00,000, 39 லோக்சபா இடங்கள் இருக்குது. இதில் எத்தனை இடங்கள்? 7 இடங்கள் அட்டவணை வகுப்பாருக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ஆகுது? கிட்டத்தட்ட அதை நம்ம கணக்கு பார்த்துக்கணும். என்ன பார்த்துக்கணும்? அந்த விகிதாச்சார அடிப்படையில் கணக்கை நம்ம பார்த்துக்கணும். அட்டவணை வகுப்பாருடைய மக்கள் தொகையுடைய அளவை நாம் கண்டுகொள்ளலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 கோடிக்கு இது அப்படின்னு பார்க்கறதுல பாதி கணக்காகுது. 7,80,00,000 அப்படின்னா பாதி. 20 லட்சம் பேருக்கு ஒரு MP சீட்டு அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ அட்டவணை வகுப்பு மக்களுடைய மக்கள் தொகை 1,40,00,000 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்படிதான் எடுக்கும். சரியா? அந்த கணக்கில் எடுத்துட்டோம்னா கரெக்டாக வரும். அப்போ அப்ராக்சிமேட்டாக கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க தமிழகத்தை பொறுத்தவரை. சரி, இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். அந்த மாநிலத்தின் மக்கள் தொகையில் அட்டவணை வகுப்பு மக்களுடைய மக்கள் தொகை எவ்வளவு இருக்கிறதோ அந்த விகிதாச்சார அடிப்படையில் மொத்த மக்களவை இடங்கள் அந்த மாநிலத்திற்கென்று ஒதுக்கப்பட்ட இடங்களில் அத்தனை விகிதாச்சார அடிப்படையிலான இடங்கள் அட்டவணை வகுப்பு மக்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. சரியா? ரைட், ஓகே. அடுத்ததான் நம்ம லோக்சபாவுடைய டென்யூர், லோக்சபாவுடைய பதவிக்காலம் பொதுவாக எவ்வளவு? 5 ஆண்டுகள். ஆனால் 5 ஆண்டுகள். ஆனால் அதற்கு முன்னாலேயே கலைக்கப்படலாம். கேன் பி டிசால்வ்டு. கேபினட்டுடைய பரிந்துரை அடிப்படையில் எங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை கலைச்சிருங்க அப்படின்னா கலைச்சிருவார். யார்? பிரசிடென்ட். ஆனால் ஒரே ஒரு லோக்சபா மட்டும் 5 ஆண்டுகளை தாண்டியும் சென்றது. காரணம் நெருக்கடி நிலை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நெருக்கடி நிலையின் போது லோக்சபாவுடைய பதவிக்காலம் அட் ஏ டைம் 1 ஆண்டுகள் என்ற அடிப்படையில் எத்தனை முறை வேண்டுமானாலும் நீட்டிக்கப்பட்டு சென்று கொண்டிருக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். அதன் அடிப்படையில் ஒரே ஒரு லோக்சபா 5வது லோக்சபா காலம் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக வந்திருக்கு. 5வது லோக்சபா 1971 தேர்ந்தெடுக்கப்பட்டது. 76 வரை தான் டியூரேஷன்.
1971 மார்ச்சில் அவங்க முதல் கூட்டத்தை நடத்துகிறாங்க அப்படின்னா 76 மார்ச்சோட அவங்களுடைய டியூரேஷன் முடியுது. ஆனால் டியூ டு இன்டர்னல் எமர்ஜென்சி நெருக்க நிலையின் காரணமாக அதனுடைய ஆயுட்காலம் ஒரு ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டது. என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் பீப்புள் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டியூரேஷன் ஆக்ட் அப்படின்ட்டு பார்லிமெண்ட்டு ஒரு அவசர நிலை நெருக்கடியின் காரணமாக லோக்சபாவுடைய பதவிக்காலத்தை ஒரு ஆண்டு கூட்டிய சட்டம் 1976 கொண்டு வரப்பட்டது. ஹவுஸ் ஆஃப் பீப்புள் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரெப்ரசன்டேஷன், ஸோ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டியூரேஷன் ஆக்ட் 1976 அப்படின்ட்டு 76லேருந்து 77 உயர்த்தினாங்க. பின்னாளில் அதே 78 உயர்த்தி கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தையே மீண்டும் திருத்தி 78 வரைக்கும் 2 டேர்ம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. பார்லிமெண்ட்டில் லோக்சபா ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் யார், ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னா யார், லோக்சபா. லோக்சபாவுடைய ஆயுட்காலத்தை மேலும் ஒரு வருஷம் கூட்டிட்டு 5லேருந்து 6 ஆக்கி 6லேருந்து 7 ஆக்கினாங்க. ஆனால் பின்னாளில் அது கலைக்கப்பட்டு விட்டது. 18th January 1977 கலைச்சிட்டாங்க. சரியா? இதன் மூலம் 5வது லோக்சபாவுடைய பதவிக்காலம் மொத்தம் 5 ஆண்டுகள், 5 years 10 months and 6 days. இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த லோக்சபாவுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகளுக்கு மேல் நீடித்ததுன்னா 5வது லோக்சபா. யார்? இந்திரா காந்தி அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் உள்நாட்டு நெருக்கடி நிலை கொண்டு வந்த காரணத்தினால் பார்லிமெண்ட்டில் லோக்சபாவுடைய பதவிக்காலம் 2 முறை நீட்டிக்கப்பட்டது. 75, 76லேருந்து 77, 77 to 78 சட்டம் போட்டு கொண்டு வந்துட்டாங்க, 2 முறை நீடிச்சு. ஆனால் அதுக்கு முன்னாலே கலைச்சிட்டாங்க. அவங்க கேபினெட்டே ரெக்கமெண்ட் பண்ணதால் என்ன பண்ணிட்டாங்க, அதை கலைச்சிட்டாங்க. பாருங்க, ஹவுஸ் ஆஃப் பீப்புள் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டியூரேஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் 1976 பார்லிமெண்ட் கொண்டு வந்து அதனுடைய லைஃப் ஸ்பேனை, லோக்சபாவோட லைஃப் ஸ்பேனை 2 முறை கூட்டினாங்க. இது ஃபர்ஸ்ட் டேர்ம், அடுத்து செகண்ட் டேர்ம் கூட்டி 78 வரை கொண்டு போனாங்க. ஆனால் பின்னாளில் அவர்களே வாலண்டியராக கேபின் கலைக்க சொன்னதால் ஜனவரிலே கலைச்சிட்டாங்க. அப்படின்னாலுமே ஒட்டுமொத்தமாக 5 ஆண்டுகளுக்கு கூடுதலாக எவ்வளோ வச்சுருந்தாங்க, 5 years 10 months 6 days அப்படின்ட்டு லோக்சபாவுடைய பதவிக்காலம் கூடியது. சரியா? எந்த டியூரேஷனில் 5 ஆண்டுகளை தாண்டி இருந்தாங்கன்னா 5th லோக்சபா. சரியா? ரைட். அடுத்ததாக இன்னும் ஒரே ஒரு விஷயம் பார்க்கணும். நம்ம பார்த்ததில் எம்பிக்கள் டிஸ்குவாலிஃபிகேஷனில் ஒரு விஷயத்தை பார்த்தோம், ஆதாயம் தரும் பதவி எதையும் வகிக்கக்கூடாது அப்படின்ட்டு பார்த்தோம். இதில் மினிஸ்டர் போஸ்ட் ஆதாயம் தரும் பதவியாக கருதப்படாது அப்படின்றதையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. மத்தியிலேயோ மாநிலத்திலேயோ அவங்க மினிஸ்டராக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த மினிஸ்டர் போஸ்ட் நாட் டு பி கன்சிடர்ட் as a ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை தவிர பார்லிமெண்ட் நினைச்சா இந்த போஸ்டெல்லாம் நாட் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்ட்டு பார்லிமெண்ட் நினைத்தால் சொல்லலாம். பாராளுமன்றம் நினைத்தால் இந்த போஸ்ட்டுகள்லாம் நாட் டு பி கன்சிடர்ட் as ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இந்த கேஸ் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்பிகளை தகுதி நீக்கம் செய்வதில் இதெல்லாம் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், ஆதாயம் தரும் பதவி இவர் வகிக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு சில போஸ்ட்டுகள் நினைச்சா மாற்றலாம். யார் நினைச்சா மாற்றலாம்? பார்லிமெண்ட் நினைச்சா மாற்றலாம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கு. சரியா? ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். சரி, அப்போ இந்தியன் பார்லிமெண்ட் சிஸ்டம் எதன் அடிப்படையாக கொண்டிருக்குன்னா வெஸ்ட்மினிஸ்டர் மாடல். வெஸ்ட்மினிஸ்டர் மாடல்ன்றது லண்டன் பார்லிமெண்ட் உள்ள பிளேஸு, அதை டினோட் பண்ணி சொல்கிறோம். அந்த மாடலை தான் நம்ம எடுத்திருக்கோம். அடுத்ததான் ஆங்கிலோ இந்தியனுக்கான டெஃபினிஷன் சொல்லக்கூடிய ஆர்டிகிள் 366. 3 கண்டிஷன். அவர்கள் ஐரோப்பிய வழிமுறை, 2வது ஆண் வழி மரபு, தந்தை வழி மரபை கொண்டவர்களாக இருக்கணும், ஆண் வழி மரபு அடிப்படையில் ஐரோப்பியர்களாக இருக்கணும், இந்தியாவில் வசிக்கணும். 3 கண்டிஷன் அடிப்படையில் ஆங்கிலோ இந்தியன்ஸுக்கு கொடுக்குறோம். SC/STக்கான லோக்சபா இடஒதுக்கீடு பற்றி சொல்லக்கூடிய விதி 330. ஆங்கிலோ இந்தியனுக்கான ரெப்ரசன்டேஷன் பற்றி சொல்லக்கூடிய லோக்சபா ரெப்ரசன்டேஷன் பற்றி சொல்லக்கூடியது 331. SC/STக்கான சட்டமன்றத்தில் ரிசர்வேஷன் பற்றி சொல்லக்கூடியது 332. SC/ST ஆங்கிலோ இந்தியனுக்கான சட்டமன்றத்தில் ரெப்ரசன்டேஷன் பற்றி சொல்லக்கூடியது 333. 334 என்ன சொல்லுதுன்னா இந்த ரெப்ரசன்டேஷன், ஆங்கிலோ இந்தியன் ரெப்ரசன்டேஷனும் SC/ST ரிசர்வேஷனும் எவ்வளவு காலத்துக்கு செல்லும் அப்படின்றத சொல்லுச்சு. தொடக்கத்தில் 10 ஆண்டுகள் தான் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகிள் 334 சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வந்தாங்க. 334A அடிப்படையில் அந்த SC/STக்கான ரிசர்வேஷன் தற்போதைய நிலையில் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு கூட்டிக்கப்பட்டிருக்கு, 2030 வரை. ஆனால் 334B அடிப்படையில் இந்த ஆங்கிலோ இந்தியனுக்கான ரெப்ரசன்டேஷன் 104வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் 2020 முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. சரி, SC/ST விகிதாச்சார அடிப்படையில் மாநிலங்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஒரு மாநிலத்தில் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கோ அதில் SC/ST மக்களுடைய அளவை கணக்கிட்டு மொத்த எவ்வளவு இடங்கள் அந்த மாநிலத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கோ அதே விகிதாச்சார அடிப்படையில் SC மக்களுக்கோ அல்லது ST மக்களுக்கோ இடஒதுக்கீடு வழங்கப்படுது. எந்த லோக்சபா 5 ஆண்டுகளை தாண்டி பதவி வகித்தது அப்படின்னா 5வது லோக்சபா. 2 முறை நீட்டிச்சாலும்
ஒரு முறை நீட்டிக்கிற பீரியடில் என்ன பண்ணிட்டாங்க, டிசால்வ் பண்ணிட்டாங்க. இதன் காரணமாக அது வந்து மொத்த அந்த லோக்சபாவுடைய பதவிக்காலம், 5வது லோக்சபாவுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் 10 மாதங்கள் 6 நாட்கள், 5 years 10 months 6 days என்ற அளவில் நீட்டித்தது. 2 முறை நீட்டினாங்க. ஆனால் என்னாச்சு, அதுக்கு முன்னாலே கலைப்பதற்கு ரெக்கமெண்ட் பண்ணி கலைச்சிட்டாங்க. அடுத்ததாக மினிஸ்டர் போஸ்ட் என்பது எம்பிக்களுக்கான டிஸ்குவாலிஃபிகேஷனில் பார்த்தோம் தகுதியில். அவர் வந்து ஆதாயம் தரும் பதவி எதையும் வகிச்சார்னா அவர் என்ன பண்ண முடியாது, அவர் வந்து தகுதி இல்லை அப்படின்ட்டு பார்த்தோம். ஆனால் மினிஸ்டர் போஸ்ட்டை என்னவோ நம்ம கன்சிடர் பண்ண முடியாது, ஆதாயம் தரும் பதவியாக நாம் கன்சிடர் செய்ய முடியாது. சரியா? ஓகே, அவ்வளோதான் பேசிக்கான திங்ஸ் பார்த்துட்டோம். அடுத்ததான் அப்போ பார்த்துட்டோம் இவ்வளோ நேரம் என்னெல்லாம் பார்த்துருக்கோம். லோக்சபாவுடைய பார்லிமெண்ட் நம்ம என்ன சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறோம், அதில் 2 அவைகள் லோக்சபா மற்றும் ராஜ்யசபா. லோக்சபாவுக்கான எலெக்ஷன் சிஸ்டம் என்ன, ராஜ்யசபாவுக்கான எலெக்ஷன் சிஸ்டம் என்ன, அந்த எம்பிக்களுக்கான தகுதிகள் என்ன, இங்கே ஏஜ் என்ன இருக்கணும், இங்கே என்ன ஏஜ் இருக்கணும், தகுதி இன்மை என்ன, அவங்களுடைய பதவி இடங்கள் எப்படிலாம் காலியாகுது அப்படின்ட்டு பார்த்தோம். அப்புறம் பதவி ஏற்பு எப்படி பண்ணுறாங்க, ஆத் அண்ட் அஃபர்மேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம். லோக்சபா உறுப்பினர்கள் ஸ்பீக்கர் அல்லது புதிதாக வந்தால் ப்ரோடம் ஸ்பீக்கர் அடிப்படையில், ராஜ்யசபா உறுப்பினர்கள் சேர்மன் மற்றும் டெப்டி சேர்மன் மூலமாக பதவி ஏற்பு செஞ்சுக்கிறாங்க. ஸோ பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் உறுப்பினருடைய சம்பளம் எவ்வளவு, லோக்சபா ராஜ்யசபா உறுப்பினர்கள் எல்லாருக்கும் எம்பினாலே ஒரே சம்பளம் தான், சம்பளம் என்ன அப்படின்றத பார்த்தோம். சரியா? இனிமே லோக்சபா மற்றும் ராஜ்யசபாவுடைய தலைவர்கள், ப்ரிசீடிங் ஆஃபீஸர்ஸ், லோக்சபாவிற்கு ஸ்பீக்கர் மற்றும் டெபுட்டி ஸ்பீக்கர், ராஜ்யசபாவிற்கு சேர்மன் டெபுட்டி சேர்மன், அவர்களுடைய அதிகாரங்கள் என்ன அப்படின்றத அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். சரியா? ஓகே, தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.